Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சிதம்பரம் நகராட்சியின் சீர்கேடுகளை கண்டித்து வரும் 15ஆம் தேதி கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். அறிவிப்பு தொடர்பான விவரங்கள். வணக்கம் சைது. கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சிதம்பரம் அரசினர் காமராஜர் பொது மருத்துவமனை மற்றும் சிதம்பரம் நகராட்சி ஆகியவற்றில் நிலவி வரக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமாக இருந்து வருவதோடு கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணியை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடைப்பில் போட்டு வைத்திருக்கக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 15/5/2025 வியாழக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 4 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களுடைய அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தராமல் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருவதாக தம்மட்டம் அடித்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறது விடியா திமுக அரசு என்றும் இதற்கெல்லாம் விடிவு காலம் வெகு விரைவில் வர உள்ளது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதி வாழ் மக்களுடைய அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்றும் அதன் விவரங்களை பின்வருமாறு அவர் பட்டியலிட்டிருக்கிறார். கழக ஆட்சியில் தரம் உயர்த்தப்பட்ட கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிர்காக்கும் முக்கிய சிகிச்சை பிரிவுகள் பரிசோதனை செய்வதற்கு போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லை. அதே போல இதயம், சிறுநீரகம், நரம்பியல் உள்ளிட்ட பிரிவுகளில் போதிய மருத்துவர்கள் இதனால் வரையிலும் நியமனம் செய்யப்படவில்லை. மேலும் நோயை குணப்படுத்துவதற்கான மருந்துகள், மாத்திரைகள் தேவையான அளவிற்கு வழங்கப்படுவதில்லை. இரவு நேரங்களில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு போதிய மருத்துவர்களும் இல்லை. நோயாளிகளுக்கான படுக்கைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் சீர்கேடு அடைந்துள்ளது. இவைகளின் காரணமாக இம்மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகி அவதியுற்று இருக்கிறனர் என்று தெரிவித்திருக்கிறார். சிதம்பரம் அரசினர் காமராஜர் பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக போதிய மருத்துவர்கள் இல்லை. மகப்பேறு பிரிவில் போதிய படுக்கை வசதிகள் இல்லை. இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் மக்கள் பெரும் துயரங்களை சந்தித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சிதம்பரம் நகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் அருகிலேயே கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதோடு சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். குடிநீர் குழாய்கள் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட குழிகளில் நகரம் முழுவதும் சாலைகள் சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் சாலைகளில் பயணம் செய்வதற்கு மிகுந்த சிரமப்படுகின்றனர். அதே போன்று சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கடல் நீர் உட்புகுதலை தடுக்கும் வகையில் நிலத்தடி நீரினை காக்கும் பொருட்டு கழக ஆட்சியில் 2019-20 நிதியாண்டில் தடுப்பணை கட்டுவதற்காக முதல் கட்டமாக நில அளவை பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் விடியா திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளாக இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் சிறிதும் அக்கறை இல்லாமல் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சிதம்பரம் அரசினர் காமராஜர் பொது மருத்துவமனை மற்றும் சிதம்பரம் நகராட்சி ஆகியவற்றில் நிலவி வரக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக இருந்து வரக்கூடிய கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடைப்பில் போட்டு வைத்திருக்கக்கூடிய விடியா திமுகவுடைய ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டும் அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 15/5/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் சிதம்பரம் நகரம் காந்தி சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் VPP
சரமசிவம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே ஏ பாண்டியன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணியுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புக்குரிய பிரதிநிதிகள் மற்றும் நகராட்சி, பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற வெளியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகளும் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.